தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உங்களை வெறுப்பவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ற ரசிகரின் கேள்விக்கு நடிகை சமந்தா அளித்த சிறப்பான பதில் என்ன என்பதை இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். கவிதா, உன்னோட ஹேட்டர்ஸ்க்குலாம் நீ என்ன பதில் சொல்ல விரும்புகிற? ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட வேண்டியதான், இக்னோர் நெகட்டிவிட்டி மாதிரி. ஆனால் இங்கே நடிகை சமந்தா என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காங்க? எனக்கு ஹேட்டர்ஸா நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்ன சொல்லியிருக்காங்க? நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நடிகை சமந்தா பல பேரோட பல இளைஞர்களோட கனவு கண்ணி, நம்ம பல்லாவரத்து நாயகி இங்கேருந்து தான் போனாங்க, இவ்வளோ பெருசாக பிரபலம் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த உலகத்துக்கே தெரியும். கண்டென்ட் சொல்லும்போது அருணோட மூஞ்ச பாருங்களேன், சமந்தான்னு பேரை சொன்னா பல பேரோட மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமாக தான் எரியும். முப்பத்தொம்போது வயசு ஆகுது, ஆனால் ஃபோட்டோவை பார்த்தா அப்படியா தெரியுது? தெரியவே தெரியாது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 20 வருஷமாக ஒருத்தங்க திரைத்துறையில் இவ்வளோ பெரிய ஒரு கதாநாயகியாக இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, சரியா? அப்படிப்பட்ட கதாநாயகியாக இருக்கக்கூடிய சமந்தா இப்போ நடிக்கக்கூடிய படம் தான் மா இன்டி பங்காரம். ஜூன் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் அவங்க அநீதியை எதிர்த்து ஒரு ஃபைட்டராக இருக்கிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்களாம். ஒரு குடும்ப பெண்ணா அநீதியை எதிர்த்து ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. இது பல பேரால இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி அருண், அதெல்லாம் சரி. அவங்க ஏதோ சொன்னாங்கல்ல ஹேட்டர்ஸ் பத்தி, அதை சொல்லு. சொல்றேன் ஆர்டரா தானே வர முடியும். ஸ்கிரிப்ட் இருக்குல்ல நம்ம கிட்ட. அதாவது என்னன்னா, அவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படி ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம இந்த ஆடியன்ஸ் கிட்ட, அவங்களோட ரசிகர்கிட்டலாம் அந்த லைவ் செஷன்லாம் நடத்துவாங்க அடிக்கடி. அதில் ஒரு ரசிகர் கேட்டிருக்காரு, மேடம் உங்களை வெறுக்கிறவங்களை, உங்களோட ஹேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லிக்கிறாங்க தெரியுமா? ஹேட்டர்ஸா எனக்கா? என்ன வெறுக்கிறவங்க கூட இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பாசிட்டிவான பதில், சமந்தாவோட இந்த பாசிட்டிவான பதில் பல திரைப்பிரபலங்களுக்கும் எப்படி பதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்னதான் ஹேட்டர்ஸ் இருந்தாலும் கூட அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான், என்னை எல்லாருமே ரசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான பதில் சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ இணையத்தில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மா இன்டி பங்காரம் அப்படின்னு ஒரு படம் சொன்னேன் இல்லையா, அந்த படத்தில் சமந்தாவுக்கு முன்னாடி நடிக்க இருந்து யாருன்னு கேட்டா சாய் பல்லவி தான் நடிக்க இருந்தாங்களாம். நடிகை சாய் பல்லவியோட கால் ஷீட் கிடைக்காத காரணத்தால் நடிகை சமந்தா அந்த படத்தில் ஃபிக்ஸ் ஆகி இப்போ படத்தில் நடித்து அது திரைக்கு வர தயாராகிடுச்சு. இதை நடிகை சமந்தாவே சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில். சரி, சமந்தாவோட படத்தை பார்த்துட்டு நம்ம கமெண்ட் சொல்லலாம். இதோட இந்த கண்டென்ட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கவிதா. நான் உங்கள் அருண் பாண்டியன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.